ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்லேயே ரிலீஸ் ஆயிருக்க தெண்டல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல நாக சைத்தன்யாவும் சாய் பல்லவியும் லீட் ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பத்தின ஒரு மீனவரா இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பத்தின மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போறாரு. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புயல் வந்து படகு திசை மாதிரி பாகிஸ்தானிக்கே போயிடுது. அங்க அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையா, இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பாட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாச்சு எடுத்திருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லாவே இருந்தது. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நாக சைத்தன்யா படங்கள்லேயே இது ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். சாய் பல்லவியை பத்தி சொல்லவே வேணாம். அவங்க ஒவ்வொரு படத்துலயுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு சீனுமே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க லவ் காட்டுற விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப எமோஷனலா நம்மளை டச் பண்ணவும் செஞ்சது. அந்த அளவு ஒரு தத்ரூபமான லவ் ஸ்டோரியும் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. அதே மாதிரி பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் 2-3 இருக்கு. அதுவும் நமக்கு சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு. படத்துல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. சாங்ஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. தேவிஸ்ரீ பிரசாத்தோட கடைசி 2 படங்கள் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப நல்லாவே இருக்கு இந்த படத்துல. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவ் சீன்ஸ்லாம் தரமா இருந்தாலும் ஒரு சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாமலும் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பாகிஸ்தான் ஜெயில காட்டுற சில விஷயங்கள்லாம் நம்மளால நம்புற மாதிரி இல்ல. அந்த இடத்துல ஓவர் பில்டப் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணதான் செஞ்சது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஆனா ஒரு சில இடத்துல லேக் இருக்கவும் செய்யதான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.